Hi everyone. So இந்த வீடியோ எதுக்காகனா உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து எனக்கு இது பேசறதுக்கு இஷ்டம் இல்லைங்க. ஏனா வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே கோட்டையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 40000 people ஆவது குறைஞ்சபட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ என்ன நம்பி நம்ம சேனலை பார்த்து क्वेश्चंस வருதா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஒரு நம்பிக்கையில். ஓகே ரைட். இப்போ என்னை பற்றி மட்டும் தான் பேச வந்திருக்கேன். அதர் யூடியூபர்ஸ் பற்றிலாம் நான் பேச விரும்பலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. சரிங்களா? தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே ரைட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க, மறக்காமல் அதை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னன்னா இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன வீடியோ தான். ஒரு 4 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம 10th 11th 12th எல்லாருமே நம்பி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மட்டும் இல்லை, வேறு யூடியூப்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் டைம்ஸ் நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க 10th ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ 10th படிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் இப்போ 12th படிக்கிறவங்க 10th ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சேனல் அப்படின்னு. கட்டாயமாக இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வரும்? ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து யூடியூபர்ஸ் நம்பி படிக்கலாமா? ஏன்னா யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்க, இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்து நம்ம படிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான பதில் எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம வீடியோவை பார்த்து படித்தா என்ன ஆகும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா அது வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை தான் உண்டாக்கும். அது வந்து அவங்கவுங்க விருப்பம். சிலவங்களை பிடிக்கும், அண்ட் ஆல்சோ அவங்க வீடியோ கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஆனால் அதனால் போய் பார்ப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இவங்க சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே வருமா? இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் செட்டப் பண்ண போகிறவங்க வந்து மாஸ்டர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மேபி கொஷின் சொன்னால் அதுலேருந்தெல்லாம் சொல்ல முடியாது, ஓவரால் இம்பார்ட்டன்ட் தான் சொல்ல முடியும். பட் நம்ம கொஷின் செட் பண்ணவங்களா அப்படின்னு கேட்கும்போது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷமாக 2008 நான் +2 முடித்தேன். 2009 இன்ஜினியரிங், 2008 இன்ஜினியரிங் சேர்ந்து 2012 பாஸ்ட் அவுட்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறனாலையும், அண்ட் வெரைட்டி ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறனாலையும், அண்ட் டீச்சர்ஸ் லிங்க்ஸ் இருக்கிறனாலையும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் கூட படித்தவங்க எல்லாருமே டீச்சர்ஸ், அதாவது நிறைய பேர் டீச்சர்ஸாக இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இருக்காங்க. டீச்சர்ஸாக இருக்கவங்ககிட்ட கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பேன் நான். அண்ட் மோரோவர் மேக்ஸில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருந்தது, இப்போ பிடிக்கும். ஸோ மேக்ஸில் அனலைஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக எல்லா செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்து 1 இல்லை 2 இல்லைங்க. நீங்கள் பப்ளிக் கொஷின் பேப்பர் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கே 10 கொஷின் பேப்பர் நடக்கும். ஃபஸ்ட்டு மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், மந்த்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அப்போ எந்த கொஷின்ஸ் வரும்னு எனக்கு கரெக்டாக தெரியுமா தெரியாதா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். இதை நம்பலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்பலாம். உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கோட்டையில் நடந்திருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கஷ்டம்னு சொன்னீங்க, சில கொஷின்ஸ் மேபி ட்விஸ்ட் அடிச்சிருக்கலாம். பட் லாஸ்ட் மினிட் கொஸ்டின் பார்த்து சொல்கிறீங்க. ஓவரால் இம்பார்ட்டன்ட் போடுறத பாருங்கள். இப்போ கூட மேக்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட் போட்டேன். ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பாருங்கள். ஓவரால்னால் நான் ஃபுல் போர்ஷன் இப்போ சொல்கிறேன்னு வைங்களேன். ஹாஃப் இயர்லிக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுவேன், எல்லாருமே இதெல்லாம் படிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவேன். அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் மஸ்ட் எல்லாமே படிச்சிங்கன்னா சேஃபர். எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் எழுதிடலாம். அப்புறம் லாஸ்ட் மினிட்டு, லாஸ்ட் டே, லாஸ்ட் நாள் இதை மட்டும் படிங்கன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது எதுக்கு தெரியுங்களா? ஒன்றுமே படிக்காதவங்க அந்த டைம் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு போய் அட்லீஸ்ட் ஒரு 70 மார்க்குக்கு, ஒரு 90 மார்க்குக்கு, ஒரு 50 மார்க்காவது எடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவை போடுறது. ஸோ எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணுன்னு தான் நினச்சி நான் வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது சிலபஸ் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி நிறைய பேர் படிக்காமல் போட்டு விட்றாங்க. ஏன்னா இப்போல்லாம் யாருக்குமே டைம் இல்லை. ஃபோன் நோண்டுறதுக்கும் டிவி பார்க்குறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் தான் டைம் இல்லைன்னு சொல்லுங்கள். நான் யாரையுமே தப்பாக சொல்லலை, மென்ஷன் பண்ணல, பண்ணிகிட்டு இருக்கவங்கள சொல்கிறேன். ஸோ
யாருக்குமே எதுக்குமே டைம் இல்லை அப்படிங்கிறப்போ நான் சொல்கிறது படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறப்போ அப்படி எப்படி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தேவைப்படுது உங்களுக்கு. இல்லைனா டாபிக் வைஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் தேவையே படாது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ இருக்க சினாரியாவில் இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீ டாபிக் வாரியாக இனிமேல் நீ போனீங்கன்னா மாட்டுவேன். ஏன்னா புக்கு அந்தளவுக்கு இருக்குது, கண்டென்ட் அந்தளவு இருக்குது. மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறேன். பயாலஜியெல்லாம் படிக்கணுன்னா நீங்கள் டாப் டு பாட்டம் படிக்கணுன்னா ஃபஸ்ட்லேருந்தே படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் ஃபாலோ பண்ணால் 500 550 எடுக்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும். ஆனால் ஒரு சில சாப்டர்ஸ், ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது நல்லது. நான் வந்து வீடியோவில் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போதே சொல்லிடுவேன், சரியா? ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தே அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் 550க்கு மேலே 575க்கு மேலே கன்ஃபார்ம் உன்னால் எடுக்க முடியும். அதுதான் என்னோடய கனவும் கூட. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் படித்தா இப்போ என்னாகும், நான் என்னுடைய அந்த பதிலே சொல்லிட்டேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பி படிக்கலாம். ஆனால் படிக்கிறதான் படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ 12 சாப்டர் மேக்ஸ் 5 மார்க் போடுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டாலும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் நீங்கள் படிக்கணும். அதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டினில் விட்டிங்கன்னா அதுக்கு நான் ஆளாக முடியாது, அதில் மாட்டுவீங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் போடுறது பிரச்சனை இல்லை, அந்த இம்பார்ட்டன்ட்லேயே இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காதீங்க, அதுதான் தவறு, சரியா? ஸோ அதனால் தயவுசெய்து இம்பார்ட்டன்ட் நம்பி ஒரு சில சேனல்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நம்ம சேனலில் நம்பி படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களை கை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ கை கொடுக்குறக்காக தான் 4 வருஷமாக நான் இந்த சேனலில் போட்டிருக்கேன். யூடியூப் சேனலில் 4 வருஷமாக என்னால் மேலே போயிட்டுருக்க முடியாது. எனக்கு பசங்க பார்க்குறாங்க, அண்ட் பசங்க பார்க்குறது மூலிமா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. ஸோ நீங்களும் என்னை வாழ வைப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வருஷம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் மனப்பூர்வமாக என்னுடைய வேலையை செஞ்சு கண்டிப்பாக உங்களை மார்க் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்தது மேக்ஸ் கிராஷ் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ் அந்த 5 மார்க் விடக்கூடாதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டுக்கு மெயினாக சொல்லிட்டுக்கு தான் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டு கிராஷ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் எல்லாத்துக்குமே 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், டிப்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி படித்தா எப்படி மண்டையில் ஏறும், எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாமே இனி சொல்லவும் போகிறேன். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரு ஆறுதலாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஒரு பக்கம் உங்கள் பக்கம் நான் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி, அதனால் எதோ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுன்ட்டுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. நம்ம வீடியோ எடுத்து பாருங்கள், நம்ம வீடியோஸை கோ த்ரூ பண்ணுங்கள். எனக்கு இது முடிஞ்சு கரியர் கைடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும், என்ன காலேஜில் படிக்கணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எப்படி எழுதணும், அண்டு என்ன காலேஜ் நல்ல காலேஜ், இன்ஜினியரிங்கில் எந்த காலேஜ் நல்ல காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது நல்லது, எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். அதனால் நம்ம சேனலோட உங்களுக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் எண்டு வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் நம்ம சேனல். டாபிக் வைஸ் தான் கவர் பண்ணணும். இப்போதைக்கு டாபிக் வைஸெல்லாம் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா டைம் கிடையாது. ஏன்னா நீங்கள் படித்தது ரிவைஸ் பண்ணணும், திரும்பவும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், திரும்பவும் டெஸ்ட் எழுதணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும்தான் இனி 3 மாதம் டைமு. டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது தான் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது தான் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வருவாங்க சார் அப்படின்னு கேட்டால் அதையும் உங்கள் கேள்விக்கான பதில் நான் சொல்கிறேன் பாருங்க. கன்ஃபார்மாக நான் சொல்கிற கொஸ்டின்ஸு கண்டிப்பாக வரும். அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 50 5 மார்க்காவது மேக்ஸிமம் சொல்லுவேன். அதில் வராமல் இருக்குமா சொல்லுங்கள்? அதே மாதிரி மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கன்ஃபார்மாக நீங்கள் நம்பி படிச்சுக்கலாம், ஓகேவா? நீங்கள் சென்டம் வாங்கணுன்னு தான் நான் வந்து நான் இம்பார்ட்டன்ட் போட்டுட்ருக்கேன். நான் சென்டம் வாங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் போதுமானது கிடையாது. இம்பார்ட்டன்ட்டும் படிச்சுக்கிட்டு நீங்கள் புக்குக்குள்ளே இருக்க கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை வந்து எல்லாத்தோட மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நான் பேசணும்னு நினச்சேன். சரி, இது பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, அதனால தான் சொன்னேன். சார் மற்ற சேனல் இந்த சேனல்லாம் பார்க்கலாமா, எந்த சேனல் பார்க்கலாமா? நான் சொல்கிறேன் பாருங்கள். முருகா எம்பி சார் ஃபிசிக்ஸ்க்கு அருமையாக எடுப்பார். அலெக்ஸ் மேக்ஸ், ராம் மேக்ஸ் சார் மேக்ஸுக்கு அருமையான சேனல்ஸ் இதெல்லாம். அப்புறம் மைத்திலி மேக்ஸுங்கிறவங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு நல்லாயிருக்கும், 11th 12த்துக்கும் பார்க்குறவங்க பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே 4மே ரொம்ப ரொம்ப சூப்பர் சேனல். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேனல்ஸ் நான் அவ்வளோ பார்த்ததில்லை. இருக்குது, நிறையா சேனல்ஸ் இருக்குது, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களுடைய மார்க் எடுக்கிறதுக்கு எது வந்து உங்களுக்கு கரெக்டாக படுதோ அந்த சேனல்ஸை அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா?
ஸோ மொத்தத்தில் நம்ம சேனல்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.